ஹாய் guys, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப் ஸ்டோர் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டே 8 ஆஃப் 100 டேஸ் ஆஃப் கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். இதான் நம்ம ஆப் ஸ்டோர், மினி ஆப் ஸ்டோர். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல்னா உங்களோட டெய்லி பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்பும் சோஷியல் மீடியா ஆப்ஸும் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தென் கேம்ஸில் நம்ம விளையாடக்கூடிய கேம்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். தென் நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்காக இருக்கிற எல்லா நியூஸஸும். தென் ஃபுட், நம்ம வந்து ஆர்டர் பண்ணுற ஃபுட்டு, இது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, தென் இப்போ நான் இங்கே சர்ச் பண்ணால் எனக்கு அதுவும் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் டெம்பிள்னு போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கேம்ஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். டெம்பிள் ரன். நியூஸில் இப்போ டைப் பண்ணி காமிக்கிறேன். கூகுள்னு போட்டு ஆரம்பித்ததுமே உங்களுக்கு கூகுள் நியூஸ் வந்து வருது. இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணுது. இதையே நம்ம எப்படி ரியாக்ட் ஜேஎஸில் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம டிஃபால்ட்டாக இதெல்லாம் டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணுறது, எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம கற்றுக்கலாம். சரி வாங்க கைஸ், கோடிங் பார்ட்குள்ளே போகலாம். திஸ் இஸ் அவர் கோடிங் பார்ட். ஓகே, நான் இங்கே வந்து யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இங்கே ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம யூஸ் ஸ்டேட்டை வந்து ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். தென் நம்ம க்ரியேட் பண்ண 2 கஸ்டம் காம்போனன்ட்ஸ், ஆப் ஐட்டம் அண்டு டேப் ஐட்டம், இது ரெண்டுமே வந்து சைல்டு காம்போனன்ட். எதுக்குன்னா ஆப் ஸ்டோரோட சைல்டு காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. தென் நம்ம சிஎஸ்எஸ்க்காக index.css எடுத்திருக்கேன். தென் என்னோட இமேஜ், சர்ச் இமேஜ் வர்றதுக்காக நான் இந்த இமேஜ் யூஆர்எல் கொடுத்துருக்கேன். தென் நம்ம அவுட்புட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டேப் டிஸ்பிளே ஆகுது இல்லையா? சோஷியல், கேம், நியூஸ், ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 டேபுன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்க இந்த டேப் ஐடியில் சோஷியல். ஸோ நான் டிஸ்பிளே பண்ணுற டெக்ஸ்ட் வந்து சோஷியல்னு டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி கேம்ஸுக்கு, நியூஸ்க்கு, ஃபுட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஆப் லிஸ்ட் தான் நீங்கள் அங்கே பார்க்குற எல்லா ஆப்புமே லிஸ்ட் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஆப்ஸுமே பார்க்க முடியுதுல்ல, இதுக்கான இமேஜோ டெக்ஸ்ட்டோ நான் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே வந்து ஜேசன் டேட்டாவாக நான் அந்த ஆப்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆப் லிஸ்ட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே நான் ஜேசன் டேட்டாவாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட ஆப் ஸ்டோர் மெயின் காம்போனன்ட். இங்கே நம்ம 2 ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கோம். சர்ச் இன்புட், அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக செட் சர்ச் இன்புட். தென் ஆக்டிவ் டேபு, இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக செட் ஆக்டிவ் டேப். தென் யூஸ் ஸ்டேட்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒன் ஆஃப் த ஹூக் இன் ரியாக்ட். ஓகே, நம்ம இங்கேயும் நம்ம வந்து டிஃபால்ட்டாக டேப் 1 என்னோட ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா ஆப்ஸ் டிஸ்பிளே ஆகணுன்றதுக்காக 0 கொடுத்துருக்கேன். ஏன்னா அரே ஆஃப் 0 உங்களுக்கு தெரியும் எப்பயுமே ஃபஸ்ட்டு வேல்யூவை இண்டிகேட் பண்ணும். இது அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 3. ஓகே, இப்போ நான் இங்கே அரே ஆஃப் 2 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அரே ஆஃப் 2 கொடுத்தனா என்னோட அவுட்புட்டில் நீங்கள் நியூஸை பார்க்கலாம். ஏன்னா இது அரே ஆஃப் 0, இது 1, இது 2. ஸோ 2 கொடுக்கும்போது நமக்கு டிஃபால்ட்டாக நியூஸ் வருது. இப்போ நீங்கள் இதே இடத்துல நான் இங்கே 1 கொடுக்கும்போது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேஞ்சஸ் நடக்கும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் அவுட்புட்டை மட்டும் ஷோ பண்ணுறேன். இப்போ கேம்ஸில் இருக்குது, நான் சேஞ்ச் பண்ணலைங்க. ஏன்னா இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன் சேஞ்ச் இன்புட். இது என்ன ஃபங்க்ஷன், இது எங்கே ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம இங்கே பிளேஸ் ஹோல்டர் இருக்கு இல்லையா, இங்கே இன்புட் நமக்கு என்ன டைப் பண்ணுறோமோ அதை வந்து நமக்கு எடுத்து ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணுறது தான் இதோட வேலை. இன்புட்டில் இப்போ நான் அங்கே உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிச்சில்ல, லைக் இப்போ நான் டாக்கிங் டாம் வருது. இந்த மாதிரி நான் கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்றாப்புல என்னோட எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி நம்ம அங்கே கொடுக்கும்போது நமக்கு சேஞ்ச் ஆகுதுல்ல, அதுக்காக தான் இந்த ஆன் சேஞ்ச் இன்புட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அங்கே இன்புட்டில் கொடுக்குற வேல்யூவை எடுத்து அது வந்து சர்ச் இன்புட்டில் வந்து ஸ்டோர் பண்ணும். ரிட்டர்ன்லேருந்து நம்ம கால் பண்ணுறது தான் மேலே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கெட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களோட டிசைனிங் பர்பஸ்க்காக நீங்கள் எவ்வளோ டிவ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லா டிவ்வுமே ரிட்டனில் ஒரே ஒரு டிவ்க்குள்ளே தான் நீங்கள் எல்லா டிவ்ஸையுமே ஹோல்ட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ரிட்டன் வந்து ஒரே ஒரு டிவ் மட்டும்தான் கண்டெயின் பண்ணும். இங்கே நான் வந்து இன்னொரு டிவ் கொடுத்தேன்னா எனக்கு எரர் வரும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஒரு டிவ் யூஸ் பண்ணிக்கோங்க ஹோல் எல்லா டேட்டாவையும் கண்டெயின் பண்ணுறதுக்காக. ஓகே, அதை வந்து நான் ஆப் கண்டெய்னர்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்கேன். தென் ஆப் ஸ்டோர், அந்த இதை வந்து அதுக்குள்ளே இருக்கிற டிவை வந்து நான் மீன் பண்ணுறதுக்காக ஆப் ஸ்டோர் வச்சுருக்கேன். தென் ஃபிட்டிங்கை வந்து ஆப் ஸ்டோர்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து இன்புட், இங்கே தான் வந்து நம்ம டைப் பண்ண ரிசல்ட் வாங்குறதுக்காக இன்புட் கொடுத்துருக்கோம். இதில் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஒவ்வொரு டைம் நம்ம சேஞ்ச் பண்ணுறப்பையும் இன்புட்டில் சேஞ்ச் ஆகிறப்பையும் அங்கே கால் பண்ணுறோம். தென் இங்கே வந்து இமேஜ், இது வந்து சர்ச் ஐக்கானுக்கான இமேஜ். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம டேப் ஐட்டம்ஸை ஃபுல்லாக ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து
நம்ம டேப் லிஸ்ட்டில் போயிட்டு டேப் லிஸ்ட்டு தான் வந்து நமக்கு எல்லா டேட்டாவையும் கண்டெயின் பண்ணியிருக்கு. இந்த டேப் லிஸ்ட்டில் மேப் பண்ணுறோம். மேப் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் எடுத்துகிட்டு வந்து இந்த காம்போனண்ட்டுக்கு பாஸ் பண்ணுது மேப். இப்போ ஈச் டேப்ன்றதுல என்ன இருக்குன்னா, டேப் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை இங்கே பாஸ் பண்ணும்போது கீ வந்து நம்ம செட் பண்ணுறோம். எப்போவுமே லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு கீ செட் பண்ணணும். ஸோ கீக்கு வந்து நம்ம டேப் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க கீயை வந்து செட் பண்ணுறோம். தென் டேப் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஈச் டேப்பில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து சைல்ட் காம்போனண்ட்டுக்கு இங்கே வந்து ப்ராப்ஸாக வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். தென் செட் ஆக்டிவ் டேப் ஐடி அப்படின்றதுல வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனையே பாஸ் பண்ணுறோம். பிகாஸ் அங்கே தான் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து அங்கே இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இதை ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஆக்டிவ் டேப் ஐடி வந்து ஈக்குவல் டு ஈச் டேப் ஐடி டாட் டேப் ஐடியோட ஈக்குவல் ஆகுதான்னு பார்க்குறோம். அது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ட்ரூன்னு நமக்கு வேல்யூ பாஸ் ஆகும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு அன்லிஸ்ட் வந்து எதுக்காக பண்ணுறோன்னா, நீங்கள் பார்க்குறீங்கல்ல கீழே வந்து எல்லா இமேஜஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இந்த மாதிரி. இப்படி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் இந்த அன்லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம ஆப் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ காம்போனண்ட் வச்சுருக்கோம். அந்த காம்போனண்ட் வந்து இங்கே எழுதியிருக்கேன். இந்த காம்போனண்ட்டுக்கு தான் வந்து நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணுறோம். இது ஜஸ்ட்டு நம்ம ஷோ பண்ணுறதுக்காக தான். எல்லா டேட்டாஸையுமே இங்கே வந்து இதுக்கும் நமக்கு ஒரு கீ தேவை. ஆர்டர் லிஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கீ கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ வந்து நான் இங்கே ஆப் ஐடின்றதை அதுக்கு செட் பண்ணுறேன் கீயாக. அப்புறம் நம்ம ஆப் டீட்டெயில்ஸில் ப்ராப்ஸாக வந்து ஈச் ஆப்ஸையும் பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணதும் இங்கே என்ன பண்ணுறோன்னா, அந்த ப்ராப்ஸ்லேருந்து ஆப் டீட்டெயில்ஸை கெட் பண்ணி அதில் வந்து நேமும் யூஆர்எலும் இருக்கும், இமேஜோட யூஆர்எலும். அது ரெண்டையுமே வந்து நம்ம லிஸ்ட்டுன்னு ஒரு டேக்கில் வந்து இதை செட் பண்ணுறனால தான் உங்களால் வந்து அங்கே ஆர்டராக நான் எத்தனை ஐட்டம்ஸ் சொன்னாலுமே உங்களால் பார்க்க முடியுது. இவ்வளோ தான் இந்த காம்போனண்ட். தென் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். தென் டேப் லிஸ்ட்டில் தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 4 டேப் லிஸ்ட்டும் நம்ம அவுட்புட்டில் இருக்கு இல்லையா, சோஷியல், கேம், நியூ, ஃபுட், இதை டிசைன் பண்ணுறது வந்து அந்த டேப் லிஸ்ட்டு தான். இந்த டேப் லிஸ்ட்டில் நம்ம வந்து ப்ராப்ஸாக அனுப்பியிருக்க டேப் டீட்டெயில்ஸ், அப்புறம் செட் ஆக்டிவ் டேப் ஐடி, இஸ் ஆக்டிவ், இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்ஸ்லேருந்து டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிறோம். தென் டேப் டீட்டெயில்ஸில் டேப் ஐடியும் டிஸ்பிளே டெக்ஸ்ட்டும் இருக்குது, இதையும் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிறோம். தென் இங்கே இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக எழுதியிருக்கோன்னா, நம்ம இங்கே வந்து பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த டேப் ஐடியை கிளிக் பண்ணுறப்ப, இப்போ நான் சோஷியல்னு அந்த டேபை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான டேட்டாஸ் தான் நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அங்கே இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செட் ஆக்டிவ் டேப் ஐடின்னு சொல்லி பேரண்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து இங்கே கால் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து டேப் ஐடியை வந்து இங்கேருந்து பாஸ் பண்ணுறோம். இந்த டேப் ஐடிக்கு இங்கேருந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம் அந்த ஃபங்க்ஷனை. ப்ராப்ஸ் வந்து எப்போவுமே பேரண்ட்லேருந்து தான் அனுப்ப முடியும், சைல்ட்லேருந்து பேரண்ட்டுக்கு வந்து ப்ராப்ஸ் அனுப்ப முடியாது. இங்கேருந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் மட்டும்தான் பண்ணுறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கலர் ஆட் பண்ணியிருக்கோம்ல சிஎஸ்எஸில். இப்போ நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறது வந்து ப்ளூ கலரில் தெரியுது, இன்ஆக்டிவாக இருக்கிறதுலாம் வந்து க்ரே கலர்ஸில் இருக்குது. இதை ஆட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டேப் பட்டன் கிளாஸ் நேமில் வந்து ஆக்டிவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டேப் பட்டன் ஆக்டிவ் அப்படின்ற கிளாஸில் சிஎஸ்எஸ் இருக்குது, இந்த சிஎஸ்எஸ்ஸை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஆக்டிவோட கலர் இந்த ப்ளூ கலர் வந்து அதுக்கு ஆட் ஆகும். அப்படி இல்லைன்னா நார்மலாக நமக்கு க்ரே தான் இருக்கும். ஓகே, இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டேட்டா கொடுக்குறத வந்து அதோட டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ டிஸ்பிளே டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்கணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகி அதில் நம்ம எழுதியிருக்க ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகணும். அதுக்காக நம்ம இங்கே வந்து கால் பண்ணியிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஆப்பில் போய்ட்டு நம்மளோட மெயின் காம்போனண்ட்டை இந்த மாதிரி நம்ம கால் பண்ணிட்டா மட்டும் போதும். இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஓவர். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். அப்போயும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.